இன்றைக்கி வந்து முக்கியமான பாக்ஸு தான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது செப்பலோசை ஓசைகள் வந்து இருக்கு இல்லையா, அதோட டெஃபினேஷன் தான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம். செப்பலோசை அப்படின்னா வந்து இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து செப்பல் வந்து 2 இது தான் போடுவோம் இல்லையா, ஒரு காலில் மட்டும் போட மாட்டோம், ரெண்டு காலில் தான் வந்து போட முடியும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருவர் உரையாடுவதுன்னு வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும். அடுத்து வந்து அகவல் ஓசை அப்படின்னா வந்து ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. அகவல்னால் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அகத்தில் அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து ஸ்பீச்சில் வந்து பேசுகிறோம். இப்படி வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அகவல் அப்படின்னா வந்து அகம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை தான் வந்து நம்ம ஸ்பீச்சை வந்து பேசுவோம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து துள்ளலோசை அப்படின்னா வந்து துள்ளுறது. துள்ளல் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்குட்டி தான் வந்து துள்ளுறது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி ஒரு காலை தூக்கி இன்னொரு காலை வந்து குதிச்சு தான் போகும் இல்லையா, அது வந்து தாழ்ந்து உயர்ந்துன்னு அப்படி வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல்னால் தாழ்ந்து உயர்ந்து ரெண்டுமே வரும். தூங்கலோசை அப்படின்னா வந்து தாழ்ந்து, அதாவது தூங்கினா நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தால் வந்து எப்படி இருக்கும், கீழே படுத்தே தான் இருக்கும். தாழ்ந்து, அது வந்து தாழ்ந்து மட்டும்தான் வரும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதினவர் யார் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் புலவர் குழந்தை தான் வந்து இந்த இதை வந்து எழுதியிருக்கார். இது வந்து படிச்சிங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் பாக்ஸு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.